ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், கோகு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பாலோட மெயின் கேரக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹோல் அனிமே வேர்ல்டில் இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் தான் கோகு. அண்ட் டிராகன் பாலுடைய ரெஃபரன்சஸை நீங்கள் பல அனிமேஸில் பார்க்க முடியும். அதனாலேயே கோகுவை த ஃபேஸ் ஆஃப் தி அனிமேன்னு பலர் கூப்பிடுறது உண்டு. ஸோ கோகுவுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அண்ட் கோகுவால் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத டோட்டலாக calculate பண்ணி ஃபுல்லா பாத்துறலாம். So let's start the video. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பவர் பேசிஸ் அடிப்படையில் தான் கணக்கிடுவாங்க. அதாவது டிராகன் பாலை பொறுத்தவரை ஒரு கேரக்டருடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் அந்த ஒரு கேரக்டருடைய ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி, எனர்ஜி, பவர் இதெல்லாமே பவர் லெவலை பொறுத்து தான் அமையும். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா டிராகன் பால்ல வரக்கூடிய கேரக்டர்ஸோட பவர் லெவல் எல்லாமே ரொம்ப 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 அதிகமா இருக்கும். எஸ்பெஷலா வில்லன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்றத ஏதோ குண்டு பல்ப கழட்டி மாற்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்லுவானுங்க. ஏன்னா டிராகன் பாலுடைய ஃபீட்ஸ் அப்படி எக்ஸாம்பிளா வெறும் 139 பவர் லெவல்ல இருந்த மாஸ்டர் ரோஷி வந்து கிரேட் ஏப் ஃபார்ம்ல இருந்த கோகுவை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு ஃபுல் மூணையே ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. அண்ட் இதே மாதிரி தான் வெறும் 400 பவர் லெவல்ல இருந்த பிக்கலோ வந்து கோஹானுடைய கிரேட் ஏப் ஃபார்மை ஸ்டாப் பண்றதுக்காக சிங்கிள் பிளாஸ்ட்ல ஃபுல் மூணையே டிஸ்ட்ராய் பண்ணுவாரு, எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாம. சோ ஒரு ஃபுல் மூணை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு மினிமம் பவர் லெவல் 200 வச்சா கூட மூணை விட 49 மடங்கு பெருசா இருக்கிற ஹோல் எர்த்தையே ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணணும்னா மினிமம் பவர் லெவலே 10,000 வேணும். பட் இங்க காமெடி என்னன்னா கோகு ஒரு சயனா இருக்கிறதுனால ஒவ்வொரு எனிமியை ஃபேஸ் பண்ணும்போதும் கோகுவுடைய பவர் லெவல்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீசா சாகா அப்பவே, அதாவது சூப்பர் சைனா மாறுறதுக்கு முன்னாடியே கோகுவுடைய பவர் லெவல் 3 மில்லியன், அதாவது 30 லட்சமா இருக்கும். ஸோ ஒரு பிளானட்டையே ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்றதுக்கு பவர் லெவல் 10,000னா 3 மில்லியன் பவர் லெவல்ல இருக்கிற கோகு எர்த் சைஸ்ல இருக்கிற 300 பிளானட்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவான். அண்ட் ஸ்பீடை பொறுத்தவரை வெறும் 180 பவர் லெவல்ல இருந்த கோகுவே லைட்னிங் ஸ்பீட்ல மூவ் பண்றதா சொல்லிருப்பாங்க. லைட்னிங் அப்படிங்கிறது 2,70,000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் பண்ணும். பட் லைட் வந்து பாத்தீங்கன்னா 67 crore மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் பண்ணும். சோ 180 பவர் லெவல்ல ஸ்பீட் லெவல் வந்து லைட்னிங்னா லைட் ஸ்பீடை ரீச் பண்றதுக்கு பவர் லெவல் 4,46,000க்கும் மேல வேணும். அப்படி பார்க்கும்போது 3 மில்லியன் பவர் லெவல்ல இருக்கிற கோகு லைட்டை விட 6 மடங்கு ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சைனா மாறும்போது கோகுவுடைய பவர் லெவல்ங்கிறது பேஸை விட 50 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். சோ பேஸ்ல பவர் லெவல் 3 மில்லியன் சூப்பர் சைனோட பவர் லெவல்ங்கிறது 150 மில்லியன், அதாவது 15 கோடியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எர்த் சைஸ்ல இருக்கிற 10,000 பிளானட்ஸ் யாவது கோகுவால ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 300 மடங்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான். அடுத்ததா சூப்பர் சைன் 2, ஆக்சுவலா SSJ 2 வந்து பேஸ் லெவலை விட 150 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். சோ சூப்பர் சைன் 2ல கோகுவுடைய பவர் லெவல் 45 கோடியா இருக்கிறதுனால எர்த் சைஸ்ல இருக்கிற 45,000 பிளானட்ஸை கோகுவால ஒன் ஷாட் பண்ண முடியும். அண்ட் லைட்டை விட 900 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். அண்ட் அடுத்ததா சூப்பர் சைன் 3ங்கிறது பேஸ் லெவலை விட 400 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். சோ சூப்பர் சைன் 3 உடைய பவர் லெவல் 120 கோடி. அப்படி பார்க்கும்போது எர்த் சைஸ்ல இருக்கிற 1,20,000 பிளானட்ஸை கோகு ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவான். அண்ட் ஸ்பீடை பொறுத்தவரை லைட்டை விட 2,400 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். அடுத்ததா சூப்பர் சைன் 4, ஆக்சுவலா SSJ 4 வந்து சூப்பர் சைன் 3 விட 8 மடங்கு பவர்ஃபுல்லானது. சோ சூப்பர் சைன் 4ல கோகுவுடைய பவர் லெவல் 960 கோடி. இந்த பவர் லெவல்ல கோகுவால எர்த் சைஸ்ல இருக்கிற 9,60,000 பிளானட்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு ஃபார்ம்ல கோகு மல்டிபிள் கேலக்சிஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவான். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 19,200 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். சோ அடுத்ததா சூப்பர் சைன் காட், ஆக்சுவலா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் எதையுமே பவர் லெவல்ல கால்குலேட் பண்ணவே கிடையாது. ஏன்னா கால்குலேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இவங்களோட பவர் லெவல் வந்து வேற லெவல்ல பெருகிருச்சு. பட் கோகு பண்ண ஃபீட்ஸை வச்சு அவருடைய பவர் லெவல் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில ஃபேன் தியரிஸ் வந்து இருக்கு. அதுல எனக்கு பெர்ஃபெக்ட்டா பட்ட பவர் லெவல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சைன் காட் ஃபார்மை அச்சீவ் பண்ண உடனே கோகு வந்து காட் கீ ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ காட் கீ வந்து கோகுவுடைய பேஸ் ஃபார்மையே 50 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய சூப்பர் சைன் 2, 3, 4 இதோடைய பவர் லெவலும் பல மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். பட் அதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா வீடியோ ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ ஸ்ட்ரைட்டா சூப்பர் சைன் காடோடைய பவர் லெவலையே பார்த்துடலாம். அதாவது சூப்பர் சைன் காடோடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 பில்லியன், அதாவது 5,000 கோடி பவர் லெவல்ல இருப்பான். சோ இந்த பவர் லெவல்ல கோகுவால எர்த் சைஸ்ல இருக்கிற 50 லட்சம் பிளானட்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஈவன் சீரிஸ்ல கூட பாத்தீங்கன்னா பீரஸ் கூட ஃபிஸ்ட கிளாஷ் பண்ணும்போது ஹோல் யூனிவர்ஸே ஷேக் ஆகி ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய் ஆகிற சிச்சுவேஷனுக்கே போயிருக்கும். என்னதான் இதுல பீரஸ் உடைய பவரும் இன்க்ளூட் ஆயிருந்தாலும் ஸ்டில்
கோகுவுடைய பவர் லெவல்ங்கிறது வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 1 lakh டைம்ஸ் ஃபாஸ்டா இருப்பான். சோ அடுத்ததா சூப்பர் சைன் ப்ளூங்கிறது சூப்பர் சைன் காடை விட 50 டைம்ஸ் பவர்ஃபுல் ஆனது. அதாவது சூப்பர் சைன் ப்ளூ உடைய பவர் லெவல்ங்கிறது 2.5 ட்ரில்லியன், அதாவது 2,50,000 கோடி. சோ இந்த பவர் லெவல்ல கோகுவால எர்த் சைஸ்ல இருக்கிற 25 கோடி பிளானட்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 50 lakh டைம்ஸ் ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும். பிளஸ் கோகு வந்து சூப்பர் சைன் ப்ளூவுக்கும் மேல கயோக்கின் இன்டு 20 டைம்ஸ் வேற யூஸ் பண்ணுவான். சோ சூப்பர் சைன் ப்ளூ கயோக்கின் ஃபார்ம்ல இருக்கும்போது கோகுவால எர்த் சைஸ்ல இருக்கிற 500 கோடி பிளானட்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 10 கோடி மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். ஆக்சுவலா இப்ப நான் சொல்றது எல்லாமே வெறும் ஃபேன் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். பவர் லெவல்ங்கிறது இதுக்கு மேலேயும் போகலாம் இல்ல கீழேயும் இருக்கலாம். பட் எனக்கு இப்ப நான் சொன்ன பவர் லெவல்ங்கிறது அக்யூரேட்டா இருக்குன்னு தான் தோணுது. அண்ட் சூப்பர் சைன் ப்ளூக்கு அப்புறம் கோகு அச்சீவ் பண்ண அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்முக்கு வந்து பவர் லெவல்ல பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்ம்ங்கிறது சூப்பர் சைன் ப்ளூ பவர் லெவல ரொம்பவே ஃபோக்கஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் மாஸ்டர்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது கோகுவுடைய பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. லைக் ஆல்மோஸ்ட் சூப்பர் சைன் ப்ளூ கயோக்கினை விட மாஸ்டர்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் இன்னும் 4 டைம்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா யூனிவர்சல் பேட்டில் அப்ப ஜீரன் வந்து கோகுவுடைய சூப்பர் சைன் ப்ளூ கயோக்கினை விட 3 டைம்ஸ் பவர்ஃபுல்லா இருப்பான். சோ ஜீரனுடைய ஃபுல் பவரை கம்பேர் பண்ணும்போது மாஸ்டர்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் வந்து இன்னுமுமே பவர்ஃபுல் ஆனது. சோ மேபி MUI கோகுவால எர்த் சைஸ்ல இருக்கிற 2000 கோடி பிளானட்ஸை ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும். பிளஸ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லைட்டை விட 40 கோடி மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். அடுத்ததா பெர்ஃபெக்ட்டட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் வந்து மாஸ்டர்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம யூஸ் பண்றது தான். சோ பவர் லெவல்ல பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இதுக்கும் மேல கோகு ட்ரூ அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்ம் வேற யூஸ் பண்ணுவான். பிளஸ் அதுல சூசனும் ஃபார்ம் வேற அட்டெண்ட் பண்ணுவான். சோ இந்த ஒரு ஃபார்ம்ல பவர் லெவல்ங்கிறது இன்னமும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இத பவர் லெவலா சொல்லாம கோகுவால ஒரு ஹோல் யூனிவர்ஸையே ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லாமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஒரு ஹோல் யூனிவர்ஸ்ங்கிறது வெறும் பிசிக்கலா உருவானது கிடையாது. அதுக்குள்ள டைம், ஸ்பேஸ், ரியாலிட்டின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு ஹோல் யூனிவர்ஸையே டிஸ்ட்ராய் பண்றதுங்கிறது லார்ட் பீரஸ் ஆர் ஜெனோ மாதிரியான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட்ஸால மட்டும்தான் முடியும். ஸோ கோகுவால ஒரு ஹோல் யூனிவர்ஸே ஒன் ஷாட் டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு ஹோல் யூனிவர்ஸே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஸை அவனால வெளிப்படுத்த முடியும். பட் ஆக்சுவலா இதுக்கும் மேல கோகு கிட்ட பாத்தீங்கன்னா கோகு இன்ஃபினிட்டி, சிசி கோகு இந்த மாதிரியான ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அது எல்லாமே மோஸ்ட்லி ஃபேன் தியரிஸ் அண்ட் நான் கேனான் டிரான்ஸ்ஃபர்மேஷனா தான் இருக்கும். அண்ட் கோகு மாதிரியே வெஜிடாவோட பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோகு அண்ட் வெஜிடாவுக்கு பவர் லெவல்ல பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி வெஜிடாவால கயோக்கனை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் பதிலா அல்ட்ரா ஈகோவை யூஸ் பண்ணுவாரு. சோ இவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் தான் டிஃபரெண்டா இருக்கே தவிர பவர் லெவல்ல பெரிய அளவுல டிஃபரன்ஸே இருக்காது. சோ அது எதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. அண்ட் ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், இல்லைனா நான் ஏதாவது விஷயத்த தப்பா சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு என்ன தோணுச்சுனாலும் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.